உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்டைலில் செய்யக்கூடிய சன்னா கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 3 ஸ்பூன் வரமல்லி, 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி மொக்கு, ஒரு மராத்தி மொக்கு, 4 கிராம்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆனதும் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து அதே கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 கப் சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது கூட 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. ஒன்ஸ் வதக்கிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து 1/4 மூடி தேங்காய் துருவல், 4-5 முந்திரி, இதையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தது உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம ஊற வச்சு வேக வச்ச கருப்பு சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேணும்னா வெள்ளை சுண்டல் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 கப் ஊற வச்சது. ஊறி பாயில் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். அடுத்தது நம்ம வெங்காயமெல்லாம் அரைச்சி வச்சதை உள்ளே சேர்த்திக்கலாம். அடுத்து இந்த மசாலா பவுடர் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கலாம். தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. நல்லா கொதித்ததும் லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் முந்திரியை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது லைட்டாக கொதித்ததும் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லியெல்லாம் ஆட் பண்ணி நம்ம இறக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சுவையான செட்டிநாடு சன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது சூடான சாதம் சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.